ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஒன் ஷோரூமு நெற்குன்றத்தில் இருக்கிற சிம்பிள் ஒன் ஷோரூமுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷோரூம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிள் ஒன் மதுராயில் பக்கத்தில் இருக்கிற நெற்குன்றத்தில் இருக்குது. இந்த ஷோரூமுக்கு நம்ம மறுபடியும் விசிட் பண்ணியிருக்கோம். காரணம் என்னன்னா, இவங்க வந்து ஜென் 2 பிளாட்ஃபார்ம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜென் 1 பிளாட்ஃபார்ம் பற்றி நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னா, நிறைய கமெண்ட்ஸும் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ சிம்பிள் ஒன் ஜென் 2 வந்துடுச்சு, வீடியோ போடுங்க, அதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, வாங்கலாமா இல்லையா, ப்ரைஸ் என்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க. ஸோ அது நம்ம ஒன் வேர்டாக நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இதில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு ப்ரைஸ்லேயும் வந்து சில வேரியேஷன் இருக்குது, மாடல்ஸ்லேயும் வந்து சில வேரியேஷன் இருக்குது. அண்டு நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த வாரண்ட்டி அப்டேட்ஸும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் தகவல்லாம் இருக்குது. வாரண்ட்டி ரிலேட்டடாக சொல்கிறதுக்கு ப்ராடக்டே வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங் ஆக்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். நமக்கு இங்கே நம்மளோட மேனேஜர்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ அவங்ககிட்ட நம்ம இம்பார்ட்டன்ட் நீங்கள் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னலாம் அப்டேட் பண்ணிக்காங்க, ப்ரைஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸு, அக்சசரிஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிள் ஒன்னை பற்றி முழுமையாக பார்ப்போம், ஜென் 2 பிளாட்ஃபார்மில் என்ன வந்திருக்குன்னு. ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் drmarketplace.in அப்படின்ற அந்த சைட்டை விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அதில் போடுற வ்ளாக்ஸு அண்டு சிம்பிள் ஒன்னை பற்றிய நிறைய கவர் ஸ்டோரிஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். வாரண்ட்டி ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், போய் செக் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம EV ரிலேட்டட் சஜஷன் டேப் அப்படின்னு வச்சுருக்கோம். நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நான் வந்து 1-to-1 நம்ம சஜஷன் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வண்டி வாங்கலாம், என்ன ஏது அப்படின்றத நம்ம 1-to-1 டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் drmarketplace.in வந்து சைட்டை விசிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இப்போ என் முன்னாடி நீங்கள் 2 வண்டி பார்க்கலாம். ஒன்று வந்து சிம்பிள் ஒன் அண்டு சிம்பிள் ஒன் எஸ். இப்போ நம்மகிட்ட சிம்பிள் ஒன் எஸ் இல்லை அப்படின்னாலும் ரெண்டுமே வந்து சிமிலர் தான். உங்களுக்கு சிம்பிள் ஒன் எஸ் அப்படின்றது ப்ரீவியஸில் 3.7 கிலோவாட் வந்தது, அதே 3.7 கிலோவாட் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. சிம்பிள் ஒன் அப்படின்றதுல 2 பிளாட்ஃபார்ம் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. பேட்டரி சைஸில் வந்து சேஞ்சஸ் ஆயிருந்தது. ஒன்று வந்து 5 கிலோவாட், ஒன்று வந்து 4.5 கிலோவாட்டு. இப்போ இந்த 4.5 கிலோவாட் வந்து ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து சிமிலராக இருக்குது. சிம்பிள் ஒன் 5 கிலோவாட்டோட மாடலோட ப்ரைஸுக்கு கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்குது. அப்படின்றதுனால இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு 4.5 கிலோவாட் கிடைக்கும் அப்படின்றாங்க. மிச்சப்படி பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நீங்கள் சிம்பிள் ஒன் எஸ் எடுத்தாலும் சரி, இல்லை சிம்பிள் ஒன் 5 கிலோவாட் எடுத்தாலும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. லுக்கில் ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. சீட்டிங் போஸ்டர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதாவும், கொஞ்சம் வந்து சீட்டிங் நல்லா கம்ஃபர்டபிலிட்டி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜென் 2 பிளாட்ஃபார்மில். ஸோ சீட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஓட்டும்போது நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இப்போ நான் வந்து ஒரு 6 ஃபீட்டு கிட்ட, ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஷார்ட் ரைடரை நம்ம வந்து உட்கார வச்சு பார்ப்போம். ஸோ கேமராமேனையே கொஞ்சம் உட்கார வச்சு பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. ஸோ ஷார்ட் ரைடர் உட்காந்தா எந்தளவுக்கு கன்வீனியன்ட் இருக்குது அப்படின்னு உங்களால் பார்க்க முடியுது. ஸோ அதுதான் அவங்க வந்து ஒரு ஸ்லோப்பிங் சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட்டோட இடம் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் இருக்குது. அதனால் அவருக்கு இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு உட்காரதுக்கு கன்வீனியன்ட் இருக்குல்ல, தள்ளுறதுக்கெலாம் சும்மா இறங்கி தள்ளுங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஸ்டாண்ட் போட்டோம். ஸோ இது ஒரு வார்னிங் சிக்னேச்சர் ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராச்சும் அன்அட்டண்டடாக கீயை வந்து ஆன் பண்ணாமல் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வார்னிங் சிம்பிள் காமிக்கும். ஸோ அது ஒரு ஃபீச்சராக ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து டிசைன் சேஞ்சஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. அதே உங்களுக்கு 12 இன்ச்சு வித் டிஸ்க் வீல் கொடுத்துட்றாங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ரியரில் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் கொஞ்சம் இன்னும் சாஃப்டன் பண்ணிக்க சொல்லலாம். ஏன்னா போன வாட்டி கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு நம்மளே கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் சைடில் ரியர் சைட் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதும், ஸ்டிஃப்னஸை கொஞ்சம் குறைச்சதுனால உங்களுக்கு ரியர் சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ரியர்லேயுமே உங்களுக்கு 12 இன்ச்சு வித் டிஸ்க் பிரேக்கோடு வந்துடுது. எனக்கு கஸ்டமர்கிட்டேருந்து வந்த ஃபீட்பேக் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து நம்ம தனியாக ஓனர்ஷிப்பில் பார்ப்போம். இப்போ ஃபீட்பேக் படி பார்த்தா நமக்கு வந்து இங்கே பெல்ட் தெரியுதுல்ல, உங்களுக்கு இங்கே பெல்ட் தெரியல, பெல்ட் வந்து நார்மல் மற்ற பிராண்டு. ஸோ இதோட காம்படிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்தரம் இதோ கொஞ்சம் சிமிலராக ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏரோ டைனமிக்காக பார்த்தா. ஸோ இந்த பெல்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாலிடாக பெரிய பெல்ட் இருக்குது. ஸோ லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டன்சி இதில் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இது வந்து யூசர் சொன்னது. ஸோ அதுவுமே இதில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் இருக்கிற மோட்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம 2 வேரியன்ட் சொன்னோம்ல, 5.5
5 கிலோவாட் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு 8.8 கிலோவாட் மோட்டர் வருது. ஸோ இவங்களோட ஓன் மோட்டர் தான், சிம்பிள் ஒன்னோட ஓன் மோட்டரை இங்கே கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் வந்து அது பக்கத்தில் இருக்குல்ல, அது நீங்கள் 3.7 கிலோவாட் மாடல் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இதில் 6.6 கிலோவாட் மோட்டர். ஸோ பெர்ஃபார்மன்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இதில் மோடு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 மோடு இருக்குது. உங்களுக்கு சோனிக் ப்ளஸ் அப்படின்ற மோடு இருக்குது. ஸோ அதில் 105 km/h வந்து இதில் உங்களுக்கு டாப் ஸ்பீடு. ஸோ எஸ் மாடல் அப்படின்னு நம்ம வரும்போது நமக்கு வந்து 3.7 கிலோவாட்டு 90 km/h தான் உங்களுக்கு ஸ்பீடு போகும். உங்களுக்கு மிச்சப்படி பார்த்திங்கன்னா டிசைன் வந்து அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுட் ஸ்பேஸ் வந்து நல்லா தாராளமாகவே இருக்குது. இப்போ நம்ம உட்காந்து பார்த்தா கூட நமக்கு வந்து முட்டி இடிக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து முட்டி அந்தளவுக்கு இடிக்கவே இல்லை. இந்த சைட் பாருங்க. ஸோ இங்கே நம்ம வச்சு காமிக்கலாம். நம்ம டர்ன் பண்ணால் கூட முட்டி இடிக்கவே இல்லை. ஹேண்டில் பார் நல்லா ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்க. சீட்டு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. சீட்டில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை, பட் குஷனிங் வந்து நல்லா சாஃப்டாக பண்ணியிருக்காங்க. க்ரிப்பு நல்ல க்ரிப்புங்க, சரியான க்ரிப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் அப்படின்னு வரும்போது இங்கே காமிக்கிறேன். நம்ம 35 லிட்டர் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வருது. இதுக்குள்ள ஒரு மேசிவான ஸ்டோரேஜ். ஒரு 2 ஹெல்மெட் வாங்க, எடுத்துகிட்டு வாங்க, உள்ளே வச்சு பார்க்கலாம். ஸோ ஒரு ஹெல்மெட் தாராளமாக இருக்கலாம். ஒரு ஹெல்மெட் வந்து இங்கே கொஞ்சம் இங்கே ஒரு பேட்ரி வருது. ஆக்சுவலாக பேட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 5 கிலோவாட்டில் ரிமூவபிள் பேட்ரி எடுத்துட்டாங்க. நீங்கள் Gen 1 வந்து உங்களுக்கு இங்கே ரிமூவபிள் பேட்ரி வந்ததா, இப்போ அந்த கான்செப்டை எடுத்துட்டாங்க. இங்கேருந்து இந்த ரிமூவபிள் பேட்ரி எடுத்துட்டாங்க. ஸோ ரிமூவபிள் பேட்ரி வந்து இப்போ யாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா ரிமூவபிள்னால நிறைய தலைவலி இருக்குது அப்படின்றதுனால யாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அதே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் போர்ட்லேயே உங்களுக்கு 5 கிலோவாட் உங்களுக்கு அட்டாச் ஆகிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இது வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட இந்த பேட்ரி பேக்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மராக பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 172 mm உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்ற எனக்கு காமிக்கிறேன். இதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேட்ரி பேக்கை கீழே வந்து ஒரு கேசிங் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இப்போ நல்லா தெரியுதுங்களா? ஸோ சேறு மண் ஏதாச்சும் அடித்தா கூட உங்களுக்கு பேட்ரி பேக்கில் எதுவுமே ஆகாது. உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கன்சீல்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேட்ரிக்கு வந்து ஏர் வெண்ட்டுமே இங்கே இருக்குது, பார்த்தா உங்களுக்கு தெரியுதுங்களா, ஏர் வெண்ட்டு. ஸோ நீங்கள் கேட்கலாம், இதுக்குள்ளே சேறு மண்ணெல்லாம் போனால் ஏதாச்சும் ஆகுமா அப்படின்னு. எல்லாமே IP67 ரேட்டிங்கில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பேட்ரி பேக் ஒன்றும் ஆகாதுன்றாங்க. கீழே கூட அடிப்படாத அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிக் கேஜ் மாதிரி ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த இடம் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் குறுகலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். பூட் ஸ்பேஸ் ஆனால் மேசிவாக இருக்குது. யூட்டிலிட்டி பர்பஸ் பார்க்கும்போது இங்கே ஓரளவுக்கு ஒரு கேன் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு லேப்டாப் பேக் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நார்மலாக நீங்கள் ஸ்கூட்டரில் கேரி பண்ணுறது எல்லாம் கேரி பண்ணலாம். நிறைய பேர் கேட்பீங்க சிலிண்டர் கேரி பண்ண முடியுமான்னு. இந்த ஸ்பேஸில் சிலிண்டர் கண்டிப்பாக வைக்க முடியாது. பட் தண்ணி கேன் வைக்கணுன்னா இந்த ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேலே ஒரு மேட் வரும். ஸோ இதுக்கு கீழே தான் பேட்ரி இருக்குது. ஸோ இதுக்கு கீழே தான் நமக்கு பேட்ரி இருக்குது. ஸோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஏரோ டைனமிக்கே இருக்குது. அதனால் பாருங்கள், இங்கே ஒரு கர்வ் வருது. சிம்பிள் அப்படின்ற பேட்ஜிங் இருக்குது. ஸோ பேட்ஜிங் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணும். சிம்பிள் ஒன் எஸ்ஸில் வந்து எஸ்ன்னு இருக்கும். அது வந்து 3.7 கிலோவாட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே சஸ்பென்ஷனை வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக நான் ஓட்டி பார்த்துட்டேன். இந்த வண்டி நான் ஆல்ரெடி 4.5 கிலோவாட் நான் ஓட்டி பார்த்துருக்கேன்னா. ஸோ எனக்கு சஸ்பென்ஷன் வந்து பேக் சைடில் நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லாவே பண்ணியிருக்காங்க. குஷனிங் நல்லாவே இருக்குது. டெலஸ்கோப்பு உங்களுக்கு அப்ரைட் ஹேண்டில் பொசிஷன் அப்படின்னும் போது ஓரளவுக்கு இருக்குது, வச்சு ஓட்டலாம். ஷார்ட் ரைடராக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். கண்ணாடிலாம் நல்லாயிருக்கு. அண்ட் பிரேக்கிங் மிச்சதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஓட்டும்போது நான் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு இதில் சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது, சைட் ஸ்டாண்ட் மட்டும்தான். இதுலேயே உங்களுக்கு சென்சார்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா மோட்டர் கட் ஆஃப் ஆகிடும், வண்டி ஓடாது. ஸோ சேஃப்டி ஃபீச்சராகவே இருக்குது. ஓகே, இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த இடத்துல ஒரு சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து ஆம்பியன்ட் சென்சாரு. இதில் வந்து நமக்கு லைட் என்ன லைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சென்சார் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதை நம்ம ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நம்ம இங்கே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆட்டோமேட்டிக் அப்படின்னு வச்சுட்டா, இப்போ நான் கையை வச்சுட்டேன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்களா பிரைட்னஸ் போயிடுச்சு. இப்போ நான் கையை எடுத்துட்டேன்னா
உங்களுக்கு டிஸ்பிளே வருது. ஸோ இது வந்து நமக்கு நைட் அண்ட் டே சென்சார் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ இங்கேயே நீங்கள் வந்து ஹில் ஹோல்ட் ஃபீச்சரு இல்லை வந்து இன்காக்னேட்டிவ் மோடு, டூ நாட் டிஸ்டர்பு, அது மாதிரி சில மோட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. டச் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு கண்ட்ரோல்ஸு, டிஸ்பிளேயில் வந்து நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம், ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். இல்லை வந்து டார்க் தீம் மோடு அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் டார்க் வச்சுட்டிங்கன்னா ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். சில பேர்லாம் ரொம்ப லைட் சென்சிட்டிவிட்டியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த டார்க் மோட் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு பிரைட்டராக வேணும்னா நீங்கள் பிரைட் மோடு யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்டு, இப்போ உங்களுக்கு சவுண்ட் இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் சவுண்ட் இண்டிகேட்டரை மியூட் கூட பண்ணிக்கலாம். வேணாம் எனக்கு இண்டிகேட்டர்லாம் எனக்கு சவுண்ட் வேணாம், ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாம் மியூட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சவுண்டே வராது. எடுத்து விட்டிங்கன்னா இந்த பார்க்கிங் அசிஸ்ட்டு, டர்ன் இண்டிகேட்டர்லாம் உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு கீன்னு அந்த சவுண்ட் கேட்கும். இப்போ லைட் அசிஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு இன்டென்சிட்டி, நீங்கள் உங்களுக்கு வந்து பார்க்கிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த இன்டென்சிட்டியில் உங்களுக்கு லைட் வேணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வெல்கம் லைட் இருக்குது, அது வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இல்லை 4 மோடு கொடுத்துருக்காங்க. ரோடு, ரெயின், ட்ராக்கு, ரேலி அப்படின்ற மாதிரி 4 விதமான ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெயின் மோடு உங்களுக்கு தேவைப்படலாம். இப்போ மழை காலத்தில் இருக்கீங்க அப்படின்னா வீல் வந்து சம்டைம் ஸ்பின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நார்மலி மழை காலத்தில் வெட் வீல்ஸ் வரும்போது உங்களுக்கு வீல் ஸ்பின் ஏற்படும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு இப்போ ரெய்னிங் சீசன் இருக்குது, அதிகமாக மழை பெய்யுது, உங்கள் ஏரியாவில் ஓவர் ஃப்ளட்டு இருக்குன்னா இப்போ அந்த டைமில் ரெயின் யூஸ் பண்ணலாம். மிச்ச நேரத்துலலாம் வந்து நீங்கள் ரோடே யூஸ் பண்ணலாம். ரீஜென்ரேட்டிவ் பிரேக்குன்னும் போது உங்களுக்கு 4 விதமான மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. இந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரீஜென்ரேஷனோட அந்த ஃப்ரிக்ஷன். ஸோ வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு உங்களுக்கு எனர்ஜி வந்து உங்களுக்கு பேட்டரியில் சார்ஜ் ஆகிற மாதிரியான சிஸ்டமு. இதை டோட்டலாக ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இது ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. லெவல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு லோவஸ்ட்டு லெவல் 1. இதுலேயே நீங்கள் லோவஸ்ட் லெவல் வச்சுட்டு இதில் வந்து சோனிக் மோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சோனிக் மோடில் வச்சு லெவல் 1 போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரீஜென்ரேட்டிவ் இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அதுதான் அந்த ட்ரிக்கு. இந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் உங்களுக்கு போய் வண்டியை நிப்பாட்டிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிப்பாட்டாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிரேக்கிங் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அது இல்லாமல் உங்களுக்கு சார்ஜிங்கில் ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சார்ஜிங் டைம் லிமிட் பண்ணலாம். இப்போ 80% எனக்கு வந்து போதும், அதுக்கு மேலே எனக்கு கட் ஆஃப் ஆகிடணுன்னா மெயின்டைன் 80%, அதுக்கப்புறம் வந்து கட் ஆஃப் ஆகிடும். சார்ஜ் லிமிட் நம்ம செட் பண்ணிக்கலாம். சூப்பரில். ஸோ அது மாதிரி நீங்கள் டெய்லி எனக்கு 80% இருந்தால் போதும், 100% எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதில் டைமில் இந்த சார்ஜ் லிமிட்டை வச்சு கட் ஆஃப் பண்ணிக்கலாம். நார்மல் சார்ஜிங் வந்து நார்மலாக உங்களுக்கு 100% எப்பயும் போல் உங்களுக்கு 100% சார்ஜ் ஆகும். இது வந்து உங்களுக்கு 5.5 hour உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஆகும் அப்படின்றாங்க. அண்டு ஸ்மார்ட் சார்ஜிங், இது வந்து கண்ட்ரோல்டு ஓவர் நைட் சார்ஜிங். இப்போ நார்மலாக நம்ம போடும்போது நார்மல் சார்ஜிங் உங்களுக்கு அஸ்யூஷுவல் ஒரு 5.5 மணி நேரம் அப்படின்னா உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது சார்ஜரும் ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ சம்மர் சீசனு சார்ஜரும் ஹீட் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 5 மணி நேரம் அப்படின்னா நீங்கள் பிரேக் விட்டு போடுங்க. ஸோ உங்களுக்கு பேட்டரியும் சேஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு ஏத்தரில் பண்ணாங்க. இப்போ இவங்களும் வந்து அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, ஸ்மார்ட் சார்ஜிங் அப்படின்னு. இந்த ஸ்மார்ட் சார்ஜிங் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எப்போல்லாம் உங்களுக்கு ஓவர் நைட்டை நீங்கள் நைட்டு ஒரு 9 மணிக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 6 மணி வரைக்கும் இது கண்டினியூஸாக ஓடிட்டுக்குமா. ஸோ இது வந்து எப்போல்லாம் வண்டி ஹீட் ஆகுதோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் கொஞ்சம் கூல் டவுன் ஆனோடனே உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம மேனுவலாக பண்ண வேண்டிய ப்ராசஸை வந்து இது சாஃப்ட்வேர் மூலியமாக வந்து இது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஓவர் நைட் சார்ஜிங் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக எனேபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு வண்டியும் நல்லாயிருக்கும், பேட்டரியும் நல்லாயிருக்கும். சார்ஜர் ஏதாச்சும் தலைவலி வச்சிருமா, நைட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருமா அப்படின்ற அந்த பயம் இல்லாமல் இதை ஆன் பண்ணிவிட்டு தைரியமாக போய் தூங்க போகலாம். ஸோ நம்ம கையில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய சார்ஜரு. இது வந்து 750 கிலோவாட் சார்ஜரு. இந்த 5 கிலோவாட்டோடு நமக்கு கொடுக்குறாங்க. இதே சார்ஜர் தான் உங்களுக்கு எல்லா வேரியண்ட்லேயுமே வருது. 3.7லேயே இதே வேரியண்ட்டு, இதே தான் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற சார்ஜிங் போர்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓலாவில் இருக்கிற அதே போர்ட்டு தான். ஸோ நம்மகிட்ட இப்போ 2 ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனிஸு. ஒன்று ஏத்தரோட சார்ஜிங் போர்ட்டு, இல்லை ஓலாவோட சார்ஜிங் போர்ட்டு. இது வந்து ஓலாவோட சார்ஜிங் போர்ட்டு. ஸோ இது வந்து டிசி சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும். நீங்கள்
வெளியில் இப்போ போல்ட்டோட இவங்க டைப்பில் இருக்காங்க. ஸோ போல்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 சார்ஜிங் டைப் கொண்டு வராங்க, டைப் 6 டைப் 7. அதில் ஓலா போகிற அதே சார்ஜிங் போர்ட்டில் வந்து நீங்கள் சிம்பிள் ஒன்னே சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல வந்து இவங்களோட சார்ஜிங் லொக்கேஷன் இருக்குது. டிசி சார்ஜிங் நீங்கள் பண்ணோன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ அங்கே நீங்கள் போட்டில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வண்டியை வந்து 2 ஹவர்ஸில் நீங்கள் 80% சார்ஜ் பண்ணிக்கலாம். சரி, இதோட சுவிட்சஸ் பற்றி வந்துடுவோம். ஸோ இதில் சுவிட்சஸில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட. இப்போ இது வந்து ஹெட்லைட்டுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, ஹைட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இண்டிகேட்டர் லைட்டு, ஃப்ளாஷ் லைட் நீங்கள் எல்லாமே இங்கே வந்து நீங்கள் போடலாம். ஓகே, சுவிட்சஸ் குவாலிட்டி ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்டு இது வந்து இண்டிகேட்டரு சவுண்ட் கேட்குதுங்களா? ஓகே, ஸோ இது வந்து நம்ம நார்மலாக தள்ளுற இண்டிகேட்டர் மாதிரி இல்லை, உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்லைடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பழக பழக உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு ஜாய்ஸ்டிக்குமே கொடுத்துருக்காங்க, பட் டச்மே இருக்குது. பெருசாக உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு தெரில. ஹார்னில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இதை கீழே புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், இப்படி சைடில் புஷ் பண்ணுற மாதிரி இருக்காது. இது வந்து உங்களுக்கு கீழே புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதுதான் உங்களுக்கு மோட்டரோட ஆன் சுவிட்சு. ஆன் ஆஃப் நீங்கள் வந்து கில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கில் ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் வண்டியை நீங்கள் பார்க் பண்ணுறீங்க, பசங்களை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கில் ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி பார்த்தாலும் வண்டி நீங்கள் ஸ்டாண்ட் போட்டாலும் உங்களுக்கு மோட்டார் வந்து ஆஃப் ஆகிடும். இல்லை நீங்கள் ஸ்டாண்ட் போட மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கில் ஸ்விட்சை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமானது. அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் பார் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் மோட் சேஞ்சு. ஸோ இந்த மோடு வந்து இங்கே நமக்கு சேஞ்ச் ஆக இங்கே சேஞ்ச் ஆகும். இங்கே இது வந்து ஹசார்டுக்கானது. இங்கே எரியும், பேக்லேயும் வரும்ல ஹசார்டு. சப்போஸ் நீங்கள் நடு ரோட்டில் எங்கேயாச்சும் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா இந்த ஹசார்ட் லைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், காரில் யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து ரிவர்ஸ் அண்டு க்ரூஸ் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துட்றாங்க, விச் இஸ் அ குட் ஃபீச்சர். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீச்சர்ஸு லோடடாக இருக்குது, ஃபீச்சர் லோடடாக இருக்குது. நிறைய அப்டேட்டட் இப்போ ஹில் ஹோல்டெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்டெலாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்திருக்க ஆக்சசரிஸு என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ரப்பர் குவாலிட்டியோடு இருக்குது, தரமாக இருக்குது. ஓகே, அண்டு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரீ கார்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க பேசிக் ஆக்சசரிஸு. அது இல்லாமல் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்டு போர்ட்டு. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வச்சுக்கலாம், அண்ட் இங்கே ஒரு ஹேங்கர் வச்சுக்கலாம். குவாலிட்டி ஓகே, டீசெண்டான குவாலிட்டி. ரொம்ப வெயிட்டெல்லாம் தாங்காதுங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் இது யூஸ் பண்ணணும். முடிஞ்சளவு சும்மா ஸ்டாண்டிங்கில் ஏதாச்சும் வச்சுட்டு போகலாம். பிளாஸ்டிக் குவாலிட்டி ஓகே, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. யூஸபிலிட்டி ஓகே தான், சீட்டு குவாலிட்டிலாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸ்விங் ஆம்லாம் வந்து நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. சேரெல்லாம் அடித்தா கூட உங்களுக்கு மேலே எதுவும் படாத அளவுக்கு இங்கே வந்து நல்லா காட் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஈஸி கோ தான் உங்களுக்கு. ஃபிட் அண்ட் ஃபினிஷு ரொம்ப பெருசாக எனக்கு குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க, நல்லாவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பிளாஸ்டிக் குவாலிட்டி கூட நல்லாவே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக் தான், பட் ஆக்வர்டாக இல்லை. ஓகே, டீசென்ட் அண்ட் குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இதை பற்றின சர்வீஸு அண்ட் சில அப்டேட்ஸ், வாரண்ட்டி ரிலேட்டட் அப்டேட், ப்ரைஸ் ரிலேட்டட் அப்டேட்லாம் நம்ம பேசுவோம்.